நான் அருப்புக்கோட்டை அண்ணாமலையார் ஜோதிட நிலையத்திலிருந்து ஜோதிட ரத்னா ஜெய்சங்கர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ராசிகளின் தன்மைகள். நமது முன்னோர்கள் இந்த ராசி மண்டலத்தை 3 பிரிவுகளாக அதனுடைய ராசிகளின் தன்மைகளை பிரித்து சரராசிகள், ஸ்திர ராசிகள், உபயராசிகள் என்று பிரிச்சிருக்காங்க. இப்போ இதில் சரராசிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷம், கடகம், துலாம், மகரம், இந்த 4 ராசிகள் வந்து சரராசிகள். இப்போ இவங்களுடைய குணாதிசயங்கள் என்ன அப்படின்னா, இவங்க வந்து ஒரு இடத்துல நிலையாக இருக்க மாட்டாங்க. எப்போ பார்த்தாலும் ஏதாவது சுறுசுறுப்பாக வேலைகளை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஓகே, இவங்க வந்து எந்த ஒரு முடிவையும் விரைவாக எடுப்பாங்க, டக்குன்னு எடுப்பாங்க. ஒரே ஓட்டமாக தான் இருக்கும். இவங்களுடைய வேலையே வந்து ஒரே ஓட்டமும் நடையமாக தான் இருக்கும். ஓகே, நல்லா வேகமாக இருப்பாங்க, பேச்சு வேகமாக இருக்கும், வண்டி ஓட்டினாலும் வேகமாக ஓட்டுவாங்க. ஓகேவா? அது மாதிரி இவங்க எடுக்கக்கூடிய முடிவுகளையும் விரைந்து எடுப்பாங்க. ஆனால் அது நிலையாக இருக்குமா அப்படின்னா அது இருக்காது. ஏன்னா இவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் தற்காலிகமாக ஜெயிக்கும், ஆனால் நிரந்தர தீர்வு அதுக்கு ஆகாது. இவங்க வந்து யார் சொன்னாலும் கேட்கவும் மாட்டாங்க. இந்த சரராசிக்காரர்களுடைய தன்மைகள் வந்து இவங்க அடுத்தவங்க பேச்சை கேட்க மாட்டாங்க. தானாக வந்து முடிவு எடுப்பாங்க, விரைந்து முடிவு எடுத்துருவாங்க ஒரு விஷயத்தில். ஸோ இதனாலே இவங்க நிறைய பாதிப்புகளையும் சந்திப்பாங்க. ஆனால் இந்த விரைந்து எடுக்கக்கூடிய குணத்தினால இவங்க பெரிய வெற்றிகளையும் பெற்றிருப்பாங்க. யார்? இந்த சரராசிக்காரர்களான மேஷம், கடகம், துலாம், மகரம், மகர ராசிக்காரங்க. சரி, அடுத்து ஸ்திர ராசிகள். அது என்னென்ன ராசிகள் அப்படின்னா ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம், இந்த 4 ராசிகளும் வந்து ஸ்திர ராசிகள். இவங்க எப்படி அப்படின்னா எந்த ஒரு விஷயத்துலையும் உடனே முடிவு எடுக்க மாட்டாங்க. மெதுவாக நிதானமாக யோசித்து, நல்லா ஒரு தடவைக்கு 4 தடவை யோசித்து ஒரு முடிவு எடுப்பாங்க. அந்த முடிவு நல்லதாக தான் இருக்கும். ஓகேவா? இவங்ககிட்ட நிறைய திறமைகள் இருக்கும். என்ன திறமைகள் அப்படின்னா நிர்வாக திறமைகள், தலைமை பண்பு. எந்த ஒரு கம்பெனியில் சேர்ந்தால் கூட இவங்களுக்கு கீழே ஒரு 10 பேர் இருப்பாங்க. அதே மாதிரி இவங்க சொல்லை கேட்பதற்கு பல பேர் இருப்பாங்க. இவர்களில் அந்தந்த திசை நடக்கும்போது நல்ல புகழ் பெறறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ அரசியலெல்லாம் இவங்கெல்லாம் இருந்தாலும் இவங்களை பார்க்குறதுக்கே தவம் கிடப்பாங்க. அப்படி ஒரு உயர் பதவியில் அடைவாங்க. ஒரு வேலைன்னு போயிட்டால் உயர் பதவி அடைவாங்க. இப்படிப்பட்ட ராசிகள் வந்து இவங்க. ஆனால் இவங்ககிட்ட என்ன அப்படின்னா இவங்க வந்து ஒரு விஷயத்தில் உடனே முடிவு எடுக்க மாட்டாங்க, மெதுவாக யோசிப்பாங்க. இதுதான் இவங்ககிட்ட உள்ள ஒரு குறைபாடு. ஆனால் இவங்க எடுக்கிற முடிவுகள் நிரந்தரமாக இருக்கும். இவங்க எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் அது நிலச்சி நிற்கும். ஒரு சொத்து வாங்கினாலும் அந்த சொத்து வாரிசுகளுக்கு போய் சென்று அடையும். இந்த 4 ராசிக்காரங்களுக்கு என்னென்ன ராசி? இது வந்து ஸ்திர ராசி, ஸ்திரமாக முடிவெடுக்கும். ரிஷப ராசிக்காரர்கள், சிம்ம ராசி, விருச்சிகத்தில் பிறந்தவர்கள், மகரத்தில் பிறந்தவர்கள், இவங்க எல்லாருமே வந்து ஸ்திரமாக முடிவெடுக்கக்கூடிய ஸ்திர ராசிக்காரர்கள். அடுத்து உபயராசி. உபயராசிகள் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மிதுனம், கன்னி, தனுசு, மீனம், இந்த 4 கார்னர்லேயும் இருக்கக்கூடிய அந்த கிரகங்கள் வந்து அவங்க தான் வந்து அந்த கார்னரில் உள்ள கட்டங்கள் எல்லாமே வந்து உபயராசிகள். இந்த உபயராசிகள் வந்து என்ன அப்படின்னா இவங்க வந்து ஆற்றுல ஒரு கால், சேத்துல ஒரு கால், எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் சரி ஒரு இரு மனசாக தான் இருப்பாங்க. அதாவது இரட்டை குதிரையில் சவாரி பண்ணுற மாதிரி. ஒரு தொழில் பார்த்தா ஒரு தொழில் பார்க்க மாட்டாங்க, பல தொழிலை பார்ப்பாங்க. இப்படி பல தொழில்களையும் ஒரே நேரத்தில் செய்கிறதுனால நிறைய அதாவது தோல்விகளை சந்திப்பவர்களாக இருப்பார்கள். ஆனால் இவங்ககிட்ட நல்ல திறமை இருக்கும், பேச்சு திறமை இருக்கும், அனைவரையும் வந்து அனுசரித்து செல்லக்கூடிய திறமை இருக்கும், அனைவரையும் வந்து கவருவாங்க. ஆனால் இவங்க செய்ய வேண்டிய இது வந்து ஒரு துறையில் நிலையாக இருக்க மாட்டாங்க. இவங்க தான் இந்த ராசிக்காரர்கள். யார் யார்? உங்களுக்கு மிதுன ராசி, கன்னி ராசி, தனுசு ராசி, மீன ராசிக்காரங்க. ஆணாக இருந்தால் இவங்களால் சுயமாக முடிவு எடுக்க மாட்டாங்க. இவங்க பல பேர்கிட்ட யோசனை கேட்பாங்க. பல பேர்கிட்ட யோசனை கேட்டு இறுதியாக தான் ஒரு முடிவுக்கு வருவாங்க. ஏன்னா அதே நேரத்தில் ஒரு குடும்பம் என்ற அமைப்பில் வந்து கணவனாக இருந்தால் மனைவியையும், மனைவியாக இருந்தால் கணவனையும் சார்ந்து தான் இருப்பாங்க. இதுதான் இவங்களுடைய அந்த ராசியுடைய அமைப்பு.
ஆனால் இவங்க நிறைய வந்து நல்ல புத்திசாலியாக இருப்பாங்க, நிறைய வந்து அறிவாளி, படிப்பறிவு நிறைய இருக்கும் இவங்ககிட்ட. ஏன்னா இவங்க வந்து ஒரு ஒரு முடிவுக்கு ஒரு விஷயத்துக்கு தீர்வு சொன்னாங்கன்னா ரொம்ப கரெக்டாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு தீர்வுகளை சொல்லக்கூடிய ஒரு ராசிக்காரங்களாக இவங்க அதாவது உபயராசிக்காரங்க இருக்காங்க. ஸோ இது மாதிரி நம்ம முன்னோர்கள் இந்த 12 ராசிகளை அவங்கவுங்க அந்தந்த ராசிகளுக்கு தகுந்த மாதிரி, இந்த ராசியில் பிறந்தா இவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி கணிச்சு அப்படி பிரித்து வச்சுருக்காங்க. சரராசிகள், ஸ்திரராசிகள், உபயராசிகள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே.